ரொம்ப ரொம்ப அழகான ஒரு படமாக அது வந்திருக்கு. ட்ரெய்லரில் சொல்கிறாங்க, ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க, சந்தோஷமாக போங்க. அது வந்து கேரண்டிங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப கேரண்டியான ஒரு விஷயம். இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ நிறைய ஆக்டர்ஸ் புதுசாக வேணும். அது வந்து கொஞ்சம் பற்றாக்குறை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு வந்து தனுஷார் வந்து ஒரு பட்டாளத்தையே ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. எல்லாத்தையுமே ஒரு நல்ல பிரமாதமான ஒரு ஒர்க் வாங்கியிருக்கிறாரு. அருமையான கதைக்களம். நான் சொன்னால் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு சிலருக்கு ஃபீல் ஆகலாம். இருந்தாலும் நான் சொல்கிறேன் பரவாயில்ல. ஏன்னா என் மனசில் ஃபீல் ஆகுது நான் சொல்லல, என்றைக்குமே தயங்க மாட்டேன். அதாவது ஒரு டைமில் பாலச்சந்தர் சாரும் அனந்த் சாரும் சேர்ந்து ஒன்று பண்ணுவாங்கல்ல, அதை வந்து சிங்கிள் ஹேண்டடாக அசால்ட்டாக வந்து தனுஷா பண்ணியிருக்காருங்க. அந்த விஷயம் இது உண்மை. அது ஆக்சுவலாக என்னென்னா, அவ்வளோ ஒரு ப்ரீஸியாக, அவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டோரியாக, அப்படி ஒரு இன்னைக்கு இருக்க பசங்களோட மனநிலையும் அதில் இருக்கக்கூடிய எமோஷன் மிஸ் ஆகாமல் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு சார். அது வந்து எப்படி வந்து ராயனுக்கு அப்புறம் எப்படி இப்படி ஒரு விஷயத்தை அவரால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்பவே அமேஸ்டு. என்ன சார், நானே கேட்டேன், சார் எப்படி சார் ராயன் முடிச்சுட்டு அதை ஒன்று போட்டுருந்தேன்னா, நான் ராயன் இப்போ ராயன் ரஸ்டிக் எட் எமோஷனல்னு போட்டிருந்தேன்ல, இது வந்து ஃபுல் ஜாலி எட் எமோஷனல். அந்த மாதிரி ஒரு 2 டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் அவ்வளோ அருமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனராகவும் அவர் இருக்காருன்றது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். அப்புறம் எப்படி இருக்காருன்னு பார்த்தா, அடுத்து கட் பண்ண அடுத்த செட்டுக்கு போனால் இந்த பாஷா வந்து அங்கே போய் மாணிக்கமாக எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு டைரக்டர் சொல்கிறத கரெக்டாக கேட்டு நடிக்கக்கூடிய ஒரு ஹம்பிள் ஆக்டரும் கூட. தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம். டெஃபினட்டாக அது வந்து பின்னாடி அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸில் ஆக்ட் பண்ணுறாரு, ஹிந்தி படம் பண்ணுறாரு, தமிழ் படம் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணுறாரு, மற்ற ஆக்டர்ஸ் வச்சு டைரக்ட் பண்ணுறாரு, ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக பண்ணுறாரு. ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தை, ஒரு யங்ஸ்டர்ஸை இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து தனுஷார் வந்து வெல்கம் பண்ணியிருக்கிறாரு. இந்த ரம்யாலாம் இப்படி பேசாமல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு சீன்லாம் இருக்குது செகண்ட் ஹாஃபில், ஒரு பக்கி சீன் ஒன்று இருக்குதுங்க, அதெல்லாம் தியேட்டர் தெரிச்சிடும். மாதிரி ரொம்ப அது ஒரு லுக்கிலே தூக்கியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் குவாலிட்டி. அது மாதிரி ரொம்ப இது எல்லாத்துமெல்லாம் ஒரு ஜென்சி கிட்ஸ்க்கான ஒரு படம். காதல் வந்து இன்னொருத்தவங்களோட எப்படி, நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் பரவாயில்லன்னு நினைக்கிறேன், ஓகே தானே? அது காதலை வந்துட்டு எப்படி சொல்லலாம், ஏன் வந்து நான் வந்து பாலச்சந்தர் சார் அனந்த் சார் மாதிரியான விஷயத்தை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த ரைட்டிங் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பெரிய பெரிய ஃபிலாசபியை அப்படி டக்குன்னு போட்டுவிட்டு போனார் சார். இப்போ வந்து ஆனால் அந்த எமோஷன் மிஸ் ஆகும். என்னதான் சென்சி கிட்டாக இருந்தாலும், என்னதான் ஒரு கிட்டாக இருந்தாலும், என்னதான் அவங்க வந்து மாடர்ன் தாட்ஸோட வளர்ந்துருந்தாலும், மாடர்ன் கேஜெட்ஸோட வளர்ந்துருந்தாலும், ஒரு லவ்னு வரும்பொழுது அந்த பொசசிவ்ன்றதை விடவே முடியாது இல்லை. அந்த பெயின்ன்றது, அது விவேக் சார் சொன்ன மாதிரி அது வேற டிபார்ட்மெண்ட் கண்ணிலேருந்து கண்ணீர் வருதுன்ற மாதிரியான ஒரு விஷயம்தான். அதை ரொம்ப அழகாக படத்தில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு தனுஷார். அது பாருங்க, அதாவது எல்லாருமே மாடர்ன், அடிக்கடி சொல்ல மாடர்னாக பண்ணணும்னு. ஒரு காரில் டோரை மாற்றலாம், சீட்டை மாற்றலாம், ஸ்டேரிங்கோட ஸ்டைல் மாற்றலாம். பட் வீலை மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க, வண்டி ஓடாது. அதனால வீலாக தான் இருக்கணும். எவ்வளோ மாடர்னான படம் எடுத்தாலும் அம்மா தான், அப்பா தான், பிள்ளை தான், காதல் தான், தங்கச்சி அந்த சென்டிமெண்ட்ஸ் என்றைக்குமே மாறாது. அதை வந்து ரொம்ப அழகாக யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டுமான படம் இல்லை, அது ஃபேமிலிக்கான படமும் கூட. எல்லாருமே நல்லா வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க. எஸ்பெஷலி சரண்யா மேடம் வந்து இங்கிலீஷ் பேசுகிற மாதிரியெல்லாம் ஒரு கேரக்டர் அவர் டெவலப் பண்ணியிருக்காரு. அவங்க இங்கிலீஷ் பேசும்போது நான் விழுந்து சிரிச்சுட்டு இருந்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்டு ஜிவி சார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பின்னி எடுத்துட்டாரு. அண்டு அந்த கோல்டன் ஸ்பாரோ சாங் நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து, நான் ஹைதராபாத்தில் ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தேன். அங்கே தனுஷார் வந்திருந்தார் இந்த படத்துக்கு லொக்கேஷன் பார்க்குறதுக்காக. அப்போ எனக்கு அதை போட்டு காட்டினார். நான் அதை பார்த்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. பிரியங்கா மோகன்கிட்ட அப்படி ஒரு ஸ்டைலிஷான ஒரு மாமியை, ஒரு யங் கியூட் மாமியை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த யங்ஸ்டர்ஸோட அதை கேமஃப்ளேஜ் பண்ணி அந்த சாங்கை வந்து அந்த ஸ்டோரிக்குள்ளே
அந்த இடம் அந்த பாட்டு வரும்போதெல்லாம் அந்த இடத்துல ஸ்க்ரீன் பிளேல அப்படி ஒரு கும்னு ஒரு தூக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு அழகான ஒரு அருமையான படம். ரொம்ப எல்லாருக்கும் ஒரு என்ஜாயபிளாக இருக்கும். நான் ஒரு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஒரு குஷி பார்த்த மாதிரி நான் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இதோட ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வந்து இட்லி கடை ஷூட்டில் ஃபஸ்ட்டு என்கிட்ட காமிச்சார் தனுஷ் பிரதர். காமிச்ச உடனே சொன்னேன், பிரதர் இது வந்து யூத்தை பயங்கரமாக கனெக்ட் பண்ண போகுதுன்னு. அஃப்கோர்ஸ் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அண்ட் பயங்கர ரெஸ்பான்ஸ் அதுக்கு. ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் தனுஷ் பிரதரை பற்றி சொல்லணும்னா இஸ் அ மல்டி டாஸ்கர். எல்லாரும் அவரை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க 24 hours அவர் எப்படி இவ்வளோ பண்ணுறாருன்னு. பிகாஸ் நான் நேராக பார்த்தேன், ஷார்ட் முடிச்சுட்டு போயிட்டு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காரு. என்ன சார் என்ன பிரதர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இல்லை பிரதர் சும்மா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கேன், எழுதிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. அண்ட் கேரவானில் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஜிவி பிரதர் வந்திருந்தாங்க. அங்கே பார்த்தா டியூன் போட்டு அங்கே பாடிக்கிட்டு இருக்காரு. ஒரு சாங் அங்கே வந்து ரெக்கார்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. பிரதர் தட்ஸ் வாட் இஸ் த பேஷன். அவரை பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. பிகாஸ் அவர் சொல்லுவார் வெரி இன்ஸ்பைரிங்காக ஒன்று. பட் ஐ ரியலி ஃபெல்ட் blessed to see that and பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஐம் ரியலி ஹாப்பி. ஏன்னா ராயன் பார்த்ததுக்கப்புறம் தனுஷ் பிரதரோட ஒரு டைரக்ஷனில் பண்ணணும் அப்படின்னு நான் யோசித்தேன். நிறைய டேரக்டர்ஸ் இருந்தாங்க முன்னாடி, பட் அதை பார்த்த உடனே தனுஷ் பிரதரோட பண்ணணும்னு நினச்சேன். காட்ஸ் பிளெஸிங் இட்லி கடையில் ஐம் ஒர்க்கிங் வித் ஹிம். ஐம் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அண்ட் வண்டர்ஃபுல் டிரெக்டர். ஏன்னா அவருக்குள்ள அவ்வளோ டைமென்ஷன் இருக்கா அண்ட் அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இன் டிரெக்ஷன். அண்ட் அதை பார்க்கும்போது வியப்பாக தான் இருந்துச்சு. அண்ட் ஐம் ஷுர் இந்த படம் நிச்சயமாக வேற ஒரு மார்க்கை கிரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிகாஸ் ஐம் ஷுர் ஜிவி பிரகாஷ் பிரதர், யூ அண்ட் தனுஷ் பிரதர் ஹாவ் அ வண்டர்ஃபுல் கெமிஸ்ட்ரி அண்ட் ஒவ்வொரு பாடல்களும் உங்களுக்கு வந்து ஹிட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் கோல்டன் ஸ்பார் ரிலீஸ் ஆன உடனே இட் வாஸ் ஆன் லூப் நான் கேட்டுட்டு இருந்தேன். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ டூ. ஒரு பாடல் மட்டும் இல்லை, எல்லா பாடலுமே ரொம்ப, ஏன்னா ஆல்பம் ஹிட்ஸ் தான் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேரும் சேர்ந்து. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் இந்த படமும் பெரிய அளவில் போகும் அப்படின்றதுல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வந்து அவ்வளோ நியூ டேலண்ட்ஸை தனுஷ் பிரதர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் பிளஸ் பண்ணுறதுக்காக, விஷ் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஐம் ஷுர் தனுஷ் பிரதருக்கு வந்து மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஷூட்டிங் அப்படி கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி சாங் போயிட்டுருக்கு. நேற்று நைட்டு தான் வரைக்கும் நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் இங்கே வந்தோடனே அவருக்கு சாங் போகுது. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். பவிஷ் ஷூட் அப்போ அவர் வந்திருந்தார். அண்ட் வந்துட்டோமே, உள்ளே வந்துட்டோம், இனி என்ன அப்படின்னு இல்லாமல் நான் ஜிம்முக்கு போனேன். ஈவினிங் நைட்டுக்கிட்ட ஐ திங்க் 9 o'clock ஜிம்முக்கு நான் போயிருந்தேன். அப்போ பார்த்தா அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அப்போயே தெரிஞ்சது இஸ் டெடிக்கேஷன். ஸோ என்ட்ரி வந்துட்டீங்க அண்ட் இஃப் யூ கீப் கான்சென்ட்ரேட்டிங் அண்ட் அதை உண்மையாக நீங்கள் லவ் பண்ணி பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது வந்து வேறு லெவலில் உங்களை கொண்டு போகும். அண்ட் அனிகா என்ன இருந்தாலும் ஒர்க் பண்ணேன். அப்போ குழந்தையா பார்த்தது, இப்போ இன்னைக்கு அவங்க ஹீரோயினா வந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி நாயகனை பற்றி இன்னும் பேசுகிறாங்களோ அதே மாதிரி எனக்கு விஐபி பற்றி பேசுகிறாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொல்லிக்கிறதுல. எங்கே போனாலும் விஐபி பற்றி தான் இப்போ பேசுவாங்க. ஹைதராபாத்தில் போய் இறங்கினோன்னு ரெகுவரன் பிடெக் அப்படிம்பாங்க என்னை பார்த்து. அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் என்னை வெளியே பார்க்கும்போது தனுஷ் அம்மா போகிறாங்கடா அப்படிம்பாங்க. ஸோ தனுஷ் அம்மா என்னதான் தனுஷ் அம்மான்னு சொல்கிறாங்க. அந்த அளவு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் அது ஒரு ஸ்டாண்டர்ட் தனுஷ் அம்மா. அப்புறம் இப்போ வேற எங்கேயா செட்ஸில் போகும்போது ஏதோ தனுஷை பற்றி என்கிட்ட கேட்கறது எப்படி இருக்கும்னா, நிஜமாவே இப்போ என் மகனாக இருந்தால் அவர் என்ன சாப்பிடுவாரு, அவர் எப்படி தூங்குவார், இப்படிலாம் கேட்பாங்களே, இந்த மாதிரி தான் என்கிட்ட கேட்பாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு சினிமா வந்து ஒரு குடும்பமாக என்னை கனெக்ட் பண்ணியிருக்கு. தனுஷோட ரொம்பவே ரொம்ப கனெக்ட் பண்ணியிருக்கு. நிஜமாவே என்னுடைய ஒரு மகன் அப்படின்னு. இந்த செட்டில் வந்து இப்போ பவிஷ் தான் எனக்கு மகன். ஸோ செட்டில் வந்து பவிஷோட நடிக்கும்போது தனுஷ் கிட்ட அந்த ஒரு பொறாமையை நான் பார்த்தேன். ரொம்ப தமாஷா இருந்தது. மடியில் பவிஷை படுக்க சொன்னதே தனுஷ் தான். படுறா அப்படின்னா படுத்தோன்னே, டேய் நான் படுக்க வேண்டிய இடம், சரி சரி படு அப்படின்னாப்ல. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லா மொமெண்ட்லேயும் வந்து அவருக்கு என் அம்மாவை நான் உனக்கு கொடுத்துருக்கேன், சரி போனால் போகிறது கொஞ்ச நாள் அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிச்சுக்கோ, அந்த மாதிரியே இருந்தது. ஸோ எனக்கு இந்த படத்தில் நடிக்கும் போதும் எப்பவுமே தனுஷோட ஒர்க் பண்ணும்போதும் எனக்கு அந்த அம்மா ஃபீல் வந்து ரொம்பவே கொடுத்து என்னை வந்து அம்மாவாக கொண்டாடுற ஒரு ஆள் தான் தனுஷ். இதில் நான் வந்து ரொம்ப ஒர்க்கில் என்ன தோணும் அப்படின்னா,
ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து இப்படிதான் நடிக்கணும் அப்படிதான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னதே கிடையாது. எல்லாம் டப்பிங் பண்ணும்போதும் சரி, நான் எப்படி பேசினாலும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டே இருப்பாரு. நான் சொல்லுவேன், நிஜமா தான் சொல்றீங்களா இல்லை எனக்காக சொல்றீங்களான்னு கேட்பேன். இல்லை இல்லை நிஜமாவே நல்லா இருக்கு அப்படிம்பாரு. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். இன்னொன்று வந்து எல்லாரும் அவரை பத்தி பேசும்போது மல்டி டாஸ்கிங் பண்றதை பத்தி பேசுறாங்க இல்லையா, நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா அவர்கிட்ட ஒரு பெரிய டிசிப்ளின் இருக்கு. அதாவது ஒரு இந்த காலத்துல அது எத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. பயங்கர டிசிப்ளின் இருக்கு. இத்தனை மணினா அத்தனை மணி தான், அந்த மணிக்கு கரெக்டா வரணும். இத்தனை மணிக்குள்ள இதை முடிக்கணும்னா அத்தனை மணிக்குள்ள முடிக்கணும். ஒரு ஆர்டிஸ்ட் இத்தனை மணிக்கு அனுப்பணும்னா அத்தனை மணிக்கு அனுப்பணும். இதெல்லாம் வந்து எல்லாரும் நினைக்கிறது இல்லை. ஆனா அது தனுஷ் நினைக்கிறாரு. ஒரு லொகேஷனுக்கு ஒருத்தர்கிட்ட நான் உங்களுக்கு 3 hours கொடுங்க அப்படின்னு கேட்கிறாருன்னா கண்டிப்பா 3 hours அனுப்புறாரு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். அந்த மாதிரி அந்த ஒர்க் பேப்பர் பிளான் பண்றது, எப்படி வேலை செய்யறது. ஒரு டப்பிங்கெல்லாம் வந்து தனுஷ் வரணும்னு அவசியமே இல்லை. ஆக்சுவலி நிறைய டைரக்டர்ஸ் வர்றதே இல்லை டப்பிங்க்கு. ஆனா இது வரைக்கும் அந்த டப்பிங்க்கு கூட வருவார். சின்ன ஆர்டிஸ்ட் பேசுறத கூட அவர் நின்று பார்த்து எப்படி பேசுறதுன்னு கரெக்ட் பண்ணுவார். அதுதான் அந்த டெடிகேஷன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டெடிகேட்டடா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றதுனால தான் ஜெயிக்கிறாரே தவிர, நிறைய பேருக்கு அவர் ஜெயிக்கிறத நினைக்கும் போது அவருக்கு என்னன்ற ஒரு என்கிட்ட கேட்டிருக்காங்க அவருக்கு என்ன, ஆனா அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதான் உண்மை. ரொம்ப கஷ்டப்படுறனாலதான் இப்படி ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறத நான் கண் கூட பார்த்திருக்கேன். ரொம்ப கடினமான உழைப்பு, ரொம்ப சின்சியர், ரொம்ப ஹார்ட் ஒர்க். இந்த படத்துல வந்து நான் பவிஷை பத்தி முதல்ல சொல்லணும். பவிஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்காரு இதே மாதிரி. அதாவது தனுஷ் வந்து நடிக்க சொல்லி கொடுத்து ஒருத்தர் நடிக்கிறதுனா பாருங்க அது எவ்வளவு கஷ்டம். அது பவிஷ் பண்ணிருக்காப்ல இதுல. அதாவது ஒவ்வொரு சீனுமே சொல்லி கொடுக்கும் போது அவ்வளவு போராடி கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு பவிஷ் இதுல. அண்ட் அதுக்கான வெற்றி கடவுள் அவருக்கு கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா அதை நான் கண் கூட பார்ப்பேன். பார்க்கும்போது அங்க நான் சொல்லுவேன், நிறைய தடவை எங்களுக்குள்ள சண்டையெல்லாம் வரும். அப்ப தனுஷ் திட்டுவாரு பவிஷ. நான் தான் சப்போர்ட்டுக்கு வந்து நிற்பேன். அந்த டிப்பிக்கல் மாம் ரோல் தான். நீங்க பேசாதீங்க அப்படின்னு என்ன பிடிச்சி தள்ளி வச்சிருவாரு. நான் வந்து பவிஷ் கூட போய் நின்று பவிஷ் கிட்டே பேசிட்டு இருப்பேன். நீங்க என்ன அவன்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, என்கிட்ட பேசுங்க. இப்படி நிறைய லொகேஷன்ல நடக்கும். ஸோ பவிஷ் வந்து ரொம்ப பாடுபட்டிருக்காரு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, கடினமா உழைச்சிருக்காரு இந்த படத்துக்கு. ஸோ அதுக்கான வெற்றி அவருக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். சூர்யா சொன்னதுதான் உண்மை. இந்த மாதிரி கேபி சார் படத்துல எல்லாம் ஒரு நிறைய அப்பெல்லாம் ஜெயசுதா, ஜெயபிரதா, ஸ்ரீபிரியா எல்லாருமே ஃபர்ஸ்ட் படமா வருவாங்க. அந்த மாதிரி இவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லாரும் பெரிய ஸ்டார்ஸா வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஜிவி சார் அவர் வந்து பொதுவாக சொல்லுவாங்க அறிவு ஜீவி அப்படின்வாங்க நிறைய பேரை. அது வந்து காரண பெயர் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அவருக்கு இருக்கிறது. என்ன பியூட்டிஃபுல் ஆல்பம்ஸ். இவங்க 2 பேர் காம்பினேஷனில் ஒரு ஆடுகளம்க்கு வேறு மாதிரி ஒரு சவுண்ட் தேவைப்படுது, பொல்லாதவனுக்கு வேறு மாதிரி சவுண்ட் தேவைப்படுது, அசுரனுக்கு வேறு, இந்த மாதிரி ஒரு யங் ஆல்பம்க்கு வேறு சவுண்டு. இது எல்லாத்தையுமே எப்படி அவரால் புல் ஆஃப் பண்ண முடிஞ்சதுன்னு தெரில. அப்படி ஒரு ஃபென்டாஸ்டிக் மியூசிக் டைரக்டர் அவர். எனக்கு அமரனில் கொடுத்த சாங்காக இருக்கட்டும், இதில் கொடுத்த ஏடி சாங்காக இருக்கட்டும், கெரியர்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாங்ஸாக பார்க்குறேன். தனுஷ் சார் எப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். என்னால் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் சார் வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் இன் மீ. அண்ட் வி ஆல் நோ அவருக்கு வந்து ஒரு அமேசிங் ஐ ஃபார் டேலண்ட் இருக்குது. அதனால் அங்கேருந்து வி காட் ஆன் போர்ட். ஐ ஹேட் அ பிளாஸ்ட் ஷூட்டிங் திஸ் ஃபில்ம். ஐ ஹோப் எங்களை வந்து எல்லோரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அண்ட் யூல் என்ஜாய் த ஃபில்ம். I want to thank the entire team and my amazing cast. எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட சும்மா ஃபன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது இந்த படத்தில் நடிச்சப்போ. ஸோ நீக் ரொம்ப ஒரு முக்கியமான படம். அஃப்கோர்ஸ் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டிரெக்டட் பை தனுஷ் சார்னு சொல்லும்போதே எனக்கு நம்பவே முடியல. இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன். இது வந்து இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஃபன்னாக ஒரு பிக்னிக் வந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவி திடீர்னு போய் தனியாக நடிக்க முடியாது. இவங்க எல்லாரும் கொடுத்த சப்போர்ட்டில் தான் நான் First of all, I'm really sorry, கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். I don't know where to start. கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப்டர் ஐ திங்க் 4-5 years of my first film, இப்போ தான் எனக்கு தமிழில் ஒரு டெபியூ கிடச்சிருக்கு and with an amazing team. So I couldn't be more grateful for that. I think the one and only reason நான் இந்த படத்தில் வர்றதுக்கு is probably Dhanush sir. அவங்க என்னமோ ஸ்பார்க் எங்கேயோ பார்த்தாங்க, which is why he probably called me.
ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்ரேயஸ் கூப்பிட்டப்போ எனக்கு அது பிலீவே பண்ண முடியல. எனக்கு தனுஷ் சாரா என்னையா கூப்பிடுறாங்க ஃபார் வை, அண்ட் அவங்க கூப்பிட்டாங்க மீட் பண்ணுறதுக்கு. அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ரியலைஸ் பண்ணுறேன் மேனிஃபெஸ்டேஷன்றது ரியல் ப்ராபப்ளி. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்லேருந்து எல்லா இன்டர்வியூலையும் எல்லாரும் கேட்பாங்க உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யார், யார் கூட ஒர்க் பண்ணுறோன்னு உங்களுக்கு ஆசை, அந்த மாதிரி. அண்ட் ஐ யூஸ் டு ரிமெம்பர் சேயிங் எல்லா இன்டர்வியூலேயும் தனுஷ் சார் கூட தான் ஒர்க் பண்ணணும், நான் உங்களோட பெரிய ஃபேன், அந்த மாதிரி. ஸோ when it happened I was literally in shock because நான் மேனிஃபெஸ்ட் பண்ணது ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் has come trueன்றது எனக்கு எங்கேயோ ரெஜிஸ்டர் ஆச்சு for the first time. And it was a wonderful experience working in the film. எனக்கு first movie தமிழ்ல I couldn't have asked for a better opportunity. Dhanush sir directorial, GV Prakash sir music. I don't know what better I can ask for. So ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என்னோட ஜேர்னி இந்த மூவியில் ஸ்டார்ட் பண்ணதுக்கு. ஏடியா ஃபஸ்ட்டு இருந்து எனக்கு வந்து அவர் டைரெக்ஷனில் நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தப்போ நான் லைட்டாக ஷாக்கு தானே. இது கன்ஃபார்மாக நடந்திருக்காது, இவர் சும்மா சொல்கிறாரா இல்லை, பட் ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரியாலிட்டி வந்துருச்சு. ஸோ இது எனக்கு தனுஷ் சார் டைரெக்ஷன்லாம் நடிக்க வாய்ப்பு அவர் கொடுத்ததே எனக்கு ஒரு பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன், ஒரு பாக்கியமாக நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. I'm so grateful for the opportunity. I'm going to work பண்ணுறது it's unbelievable and I will never ever forget certain lessons that in life that he's taught me. அங்கே பெரிய தேங்க்யூ. அண்ட் இந்த ஃபுல் படம் இவ்வளோ ஜாலியாக பண்ணுறதுக்கு காரணம் இங்கே இருக்கிற காஸ்ட் தான். எனக்கு Pavish, thank you for being the best pair I could possibly ask for my debut in Tamil. Venki, Ravya, Ramya, Priya, Siddharth, Matthew, நிறைய பேர் இருக்கு, சரண்யா மேம், சரத் சார், thank you for being so supportive. அதுக்கப்புறம் the team behind the scenes, DOP Brito sir, Kavya ma'am, Shreyas sir, Ashwat sir, where are yeah, all the ADs, ACs, production team, units, managers, எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற மீடியா, தனுஷ் சார் ஃபேன்ஸ், ப்ரெஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் வெரி இம்பார்ட்லி எங்கள் அம்மா கூட தேங்க் பண்ணும், அவங்க இல்லைன்னா இது எதுவும் it wouldn't have happened. So big thank you for my mom. She's been my backbone since day one. And last but not least, இவ்வளோ வருஷமாக என்னை சப்போர்ட் பண்ணுற ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ. I've been working since I was a child actress and அவ்வளோ அன்பு கொடுத்துருங்க. And I'm doing my first film lead. So the same love I hope you will give me as well. So thank you so much. 21st படம் வரப்போகிறது, எல்லாரும் போய் பாருங்கள் தியேட்டர்ஸில் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இந்த படம் ஃபுல்லாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வர்றது வந்து ஸ்ரேயஸ் அண்ணா. ஸோ அவரும் எனக்கு அந்த கால் தான். நார்மலாக ஒரு நாள் கால் பண்ணி சார் வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னார். சரி நானும் கேஷுவலாக போனேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்குள்ளே கூப்பிட்டு போனாங்க. என்னெல்லாம் ஆஃபீஸ்க்குள்ளே கூப்பிட மாட்டாங்களே, நான் எதுக்கு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேன்னு நானும் போனேன். பார்த்தா அப்போ சார் வந்து கூப்பிட்டு சொன்னாருப்பா, இந்த நிலவுக்கு என் மேல் எனக்கும் படத்தில் வந்து நீ லீடாக பண்ணுற அப்படின்னாரு. எனக்கு வந்து காலும் வரல கையும் வரல, நான் அப்படியே நின்றுட்டேன். எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. ஸோ அந்த கால்க்கு ஸ்ரேயஸ் ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் டேரக்டர் அங்கே இருக்காரு, ஸ்டேஜ் ஏற மாட்டோன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாரு செல்வா சார். விஜயலட்சுமி மேம், கஸ்தூராஜா சார் வணக்கம். தனுஷ் சாரால் இன்னைக்கு வர முடியல, இன்னைக்கு ஷூட்டிங்கில் இருக்காங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யங்கான ஃபிலிமு, யங்கான ஒரு ஆடியோ. இவ்வளோ நாளாக வந்து என்ன சொல்கிறது, பெரிய பீரியட் ஃபிலிம்ஸு, வார் ஃபிலிம்ஸு இப்படிலாம் மியூசிக் பண்ணிவிட்டு ஒரு யங்காக ஒன்று பண்ணுவோம், எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஒரு செம்மையாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு தனுஷ் சார் சொன்னாங்க. ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த ஆல்பம். ஸோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆல்பம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம். நான் ரீசெண்டாக பண்ணதுலே எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான ஆல்பம் நிலவுக்கு என்னுடைய என்மேல் கோபம். அதோடைய ஆட்டிடியூடு, ப்ரோக்ராமிங், ஸ்டைலு, மிக்சிங்கு எல்லாமே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக யங்காக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாற்றி பண்ணேன். அண்ட் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. எப்பவுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதாவது முக்கியமாக சில காம்பினேஷன்ஸ் இருக்கும், எனக்கும் தனுஷ் இருக்கும். முதல்ல நானும் அவரும் சேர்ந்த படம் வந்து பொல்லாதவன்.
ஸோ அது வந்து 2 பேருக்குமே லைஃப்பில் மாற்றி விட்டுருச்சு. அப்புறம் மயக்கமேனுக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு, 10 வருஷம் நாங்கள் வேலையே செய்யலை. சரி திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பித்து ஃபஸ்ட்டு பண்ண படம் தான் அசுரன். ஸோ அதுவும் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. ஸோ இப்போ ஒரு டிரெக்ஷனில் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். டெஃபினட்டாக ஒரு மேஜிக் இருக்கும்னு நம்புகிறேன். படம் பார்த்துட்டோம், ஒரு ஷார்ட்டாக இருக்கும். ஸ்ரேயஸ் சொன்னார் எதுவுமே பண்ணல, எதுவும் வாங்கலைன்னு. இந்த ஜெயிலர் படம்லாம் முடிஞ்ச உடனே எல்லாரையும் கூப்பிட்டு பயங்கரமாக கவனிச்சாங்க ஸ்ரேயஸ். அந்த மாதிரி படம் ஓடன்னு தெரிஞ்சிருச்சு பார்த்து. இது வேற, அது ஸ்ரேயஸ் கிட்ட இருந்து கால் வந்தா ரொம்ப ஸ்பெஷல் நாங்க. ஆனா ஸ்ரேயஸ்க்கு கால் வச்சா எடுக்க மாட்டாரு, அது வேற இருக்குது. கால் எடுத்துருங்க ஸ்ரேயஸ் படம் ரிலீஸ்க்கு அப்புறம். அப்புறம் வெங்கியும் பவிஷும் பயங்கரமா கிரிக்கெட் ஆடுக்கும்போது நடிப்பாங்க, சூப்பரா நடிப்பானுங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டரா, அப்புறம் ஸ்டேஜ்ல பயங்கரமா. ஆனா ரியலி ஸ்வீட் கிட்ஸ், லைக் எப்படி சொல்றது, ஒன்னா பார்த்து வளர்ந்த பசங்களா இருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஆல் தி ஆக்டர்ஸ், ரம்யா, ராபியா, பிரியா, வெங்கி, அனிகா, மேத்யூ, பவிஷ் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சில டைரக்டர்ஸ் வந்து கிட்ட ஒர்க் பண்றது ஆக்டர்ஸ்க்கு பெரிய ப்ளஸ். செல்வா சார், தனுஷ் சார் என்னன்னா ஒரு ரியாக்ஷனுமே நடிச்சு காமிச்சிருவாங்க. இங்க இருந்து பெர்ஃபார்ம் பண்ணி எக்ஸிட் ஆகி அங்க அவுட் போற வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருவாங்க. அது வந்து நம்ம அதோடைய 60% பண்ணாலே ஒரு மேஜிக் தான். அதனால they are very blessed to get தனுஷ் சார் as the director. இந்த ஃபிலிம் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். பேக்ரவுண்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ட்ரெய்லரும் பெருசாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹிட் ஃபிலிம்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ, பிளஸ் தெம் ஆல். தேங்க்யூ.